லைஃப்பில் வந்து ஹாப்பினஸ் எப்போ கொடுக்கும் அப்படிங்கிற சிந்தனையிலேயே நம்ம ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கோம். இது ஒரு அடிக்ஷன் மாதிரி, ஒரு நிக்கோட்டைன் மாதிரி. எப்படா இந்த ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படிங்கிற டைமில் ஹாப்பினஸ்ஸை பார்க்குறதுக்கே மறந்துடுறோம். ஒரு கழுதைக்கு முன்னாடி ஒரு கேரட்டை தொங்க விட்டுட்டு அது நடக்க சொன்னால் அது அந்த கேரட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணி நடக்கும். அதுக்கு வழியில் வர்ற எந்த விஷயத்தையுமே அது பார்க்காது. அந்த கேரட்டை பார்த்துக்கிட்டே அது ஓடும். கடைசி வரைக்கும் அந்த கேரட்டும் கிடைக்காது. அதால் முடிகிற எக்ஸ்டெண்டுக்கு அது ஓடும். வாழ்க்கையிலே அப்படி தான். நிறையா விஷயம் நம்ம கிடைக்கிறதுக்கு முன்னாடி வர நம்ம அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நினைப்போம். ஆனால் கிடைச்சதுக்கப்புறம் நமக்கு பெரிய ஒரு ஹாப்பினஸ் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு ஒரு பொருளுக்கு மேலே ஆசை வரும். இது ஹியூமன் மைண்டு எப்படிங்கிறது வந்து தாவிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், அந்த விஷயத்தை நாம் அடைஞ்ச உடனே இன்னொரு விஷயத்தை பிடிக்கும். இதுக்கு வந்து எண்டே கிடையாது லைஃப்பில். சின்ன வயசுலேருந்து படித்தா பெரிய ஆளாக பெரிய ஆள்னால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அங்கே அப்படி ஒரு மைண்ட் செட் வந்து சொசைட்டி நம்மளுக்கு தந்துருச்சு. அதனால் வந்து ஸ்கூலுக்கு போனால் நீங்கள் வந்து ஹையர் செகண்டரி போனால் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹையர் செகண்டரி போனால் காலேஜ் போனால் ஜாலியாக இருக்கலாம். காலேஜில் நல்லா படி. ஒர்க்குக்கு போனால் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஒர்க்கு போனால் என்ன சொல்லுவாங்க, லைஃப்பில் மேரேஜ் பண்ணு, அது நல்லா இருக்கலான்னு. இப்படி நம்ம என்ன பண்ணுறோன்னா, சொசைட்டிக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு நினச்சே சொசைட்டி சொல்கிற எல்லா விஷயத்தையுமே பிளைண்டாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் தான் நம்ம சொசைட்டியை பேஸ் பண்ணி நம்ம ஓட்டினாலும் நம்மலாம் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோமா அப்படின்னு கேட்டால் அதில் 98% கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஆனால் ஆவரேஜான நல்ல வாழ்க்கையை வாழலாம் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால். ஆனால் அதை எக்ஸ்டெண்டாக போக முடியும் அப்படின்னு நினச்சா இந்த ரூல்ஸ் எல்லாமே நம்ம பிரேக் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மைண்ட் செட்டே வேணும், அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு. ஏன்னா சின்ன வயசில் நம்ம எப்படி வளர்ந்தோம் அப்படிங்கிறது டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுறது. சின்ன வயசுலேயே நம்மளை வந்து அந்த மாதிரி வளர்த்துட்டாங்கன்னா, சொசைட்டிக்காண்டி வளர்த்துட்டாங்கன்னா நம்ம என்ன தான் இந்த ஏஜில் நினச்சா கூட நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பையன் இருந்தால், உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, ஏதோ இருந்தாங்கன்னா அவங்கள வந்து சொசைட்டியை பேஸ் பண்ணி ரன் பண்ண விடாதீங்க. அவங்களோட போக்கில் அவங்கள விடுங்க. அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை பண்ணட்டும். நம்மளோட ஆன்செஸ்டர் அவங்களுக்கு எது கிடைக்கலையோ அதெல்லாம் நம்மளுக்கு வரணும்னு நினச்சி நிறையா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நாம் இவங்களுக்கு பண்ணுவோமே. கன்க்ளூஷனில் நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த கோலை நோக்கினாலும் ஓடுங்க. ஆனால் அதில் நடுவில் வர்ற நிறைய ஹாப்பினஸை வந்து மறந்துடாதீங்க. அந்த ஹாப்பினஸை செரிஷ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன் தி எண்ட் நீங்கள் என்ன தான் கோல் அச்சீவ் பண்ணால் கூட அது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸாகவே தெரியாது. லைஃப்பில் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு எப்போவுமே வந்து மைண்டில் செட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.